الرحمن الرحيم. ரமலானின் கடைசி 10 இரவுகளுக்கான சிறந்த யோசனைகள். 1. ஒவ்வொரு இரவும் 2 ரக்காத் கியாம் தொழுகை செய்யுங்கள். ஒவ்வொரு ரக்காயத்திலும் 100 வசனங்கள் ஓதுங்கள். இது லைலத்துல் கத்ருடன் இணைந்தால் 84 ஆண்டுகள் தொழுத பலன் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் இரவில் 100 வசனங்கள் ஓதி தொழுந்தால் அவர் பக்தர்களில் ஒருவரென பதிவு செய்யப்படுவார். 1000 வசனங்கள் ஓதினால் மிக உயர்ந்த நற்பண்பாளர்களில் ஒருவரென பதிவு செய்யப்படுவார். 2. ஒவ்வொரு இரவும் சூரா அல் இக்லாஸ் 3 முறை ஓதுங்கள். இது லைலத்துல் கத்ரில் சேர்ந்தால் 84 ஆண்டுகள் முழு குர்ஆன் ஓதிய பலன் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஒரு இரவில் குர்ஆனின் 1/3 ஒரு பகுதியை ஓத முடியாதா? அவர்கள் கேட்டனர், அதை எப்படி செய்வது? அவர் கூறினார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அதாவது சூரா இக்லாஸ் ஓதுவது குர்ஆனின் 1/3 ஒரு பகுதியை ஒத்தது. சஹீஹ் முஸ்லிம். 3. சூரா அல் பக்கராவின் கடைசி 2 வசனங்களை ஓதுங்கள். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் என்ற தொடக்கத்தில் தொடங்குவது. இது லைலத்துல் கத்ரில் சேர்ந்தால் 30,000 இரவுகள் தொழுத பலன் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சூரா பக்கராவின் கடைசி 2 வசனங்களை இரவில் ஓதுபவருக்கு அது போதுமானதாகும் என்று கூறினார்கள். 4. ஒவ்வொரு இரவும் சிறிதளவு சதகா, அதாவது தானம் கொடுக்குங்கள். இது லைலத்துல் கத்ரில் சேர்ந்தால் 84 ஆண்டுகள் தொடர்ந்து தானம் செய்த பலன் கிடைக்கும். 5. 100 முறை சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இது லைலத்துல் கத்ரில் சேர்ந்தால் 3 லட்சம் அடிமைகளை விடுவித்த பலன் கிடைக்கும். ஒவ்வொரு விடுதலையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் ஒரு முஸ்லிம் அடிமையை விடுவித்தால் அல்லாஹ் அவனுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பிற்கும் நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பான் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹதீஸ். 6. சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கதீரா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். பின்னர் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி. இது லைலத்துல் கத்ரில் சேர்ந்தால் 30,000 இரவுகளுக்கான நன்மைகள் உங்கள் கைகளில் நிரம்பும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வார்த்தைகளை ஒரு பாலைவன மனிதருக்கு கற்றுக் கொடுத்து, இவை நன்மைகளால் கைகளை நிரப்பும் என்றார்கள். 7. சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத். யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை நேசிப்பவன், எங்களை மன்னித்து அருள்வாயாக. இது லைலத்துல் கத்ரில் சேர்ந்தால் ஒவ்வொரு முஃமினுக்கும் ஒரு நன்மை என எண்ணப்பட்டு கோடிக்கணக்கான நன்மைகள் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முஃமின் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன்னிப்பு கேட்பவருக்கு ஒவ்வொரு முஃமினுக்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்கிறார்கள். 8. 100 முறை சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹி சொல்லுங்கள். இது லைலத்துல் கத்ரில் சேர்ந்தால் 30 மூடி நன்மைகள் பதிவு செய்யப்படும் அல்லது 30 மூடி பாவங்கள் அழிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் தினமும் 1000 நன்மைகள் சம்பாதிக்க முடியாதா? அவர்கள் கேட்டனர், எப்படி? அவர் கூறினார்கள், 100 முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 1000 நன்மைகள் பதிவு செய்யப்படும் அல்லது 1000 பாவங்கள் அழிக்கப்படும். சஹீஹ் முஸ்லிம். 9. 100 முறை சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. இது லைலத்துல் கத்ரில் சேர்ந்தால் 30 லட்சம் மரங்கள் ஜன்னாவில் நட்டு வைக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று சொல்வாருக்கு ஜன்னாவில் ஒரு மரம் நட்டு வைக்கப்படும் என்றார்கள். 10. 100 முறை சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். இது லைலத்துல் கத்ரில் சேர்ந்தால் 30 லட்சம் அருள்கள், அதாவது ரஹ்மத் உங்கள் மீது இறங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவன் மீது 10 அருள்களை அனுப்புவான். இறுதி யோசனை. இந்த செய்தியை அதிகமானவர்களுக்கு பகிர்ந்து நினைவூட்டுங்கள். உங்கள் மூலம் யாராவது இதை செயல்படுத்தினால் அவர்களுக்கு கிடைக்கும் நன்மை குறையாமல் உங்களுக்கும் அதே நன்மை கிடைக்கும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் நன்மைக்கு வழிகாட்டுகிறார்களோ அதை செய்பவரின் நன்மையைப் போன்ற நன்மை அவருக்கும் கிடைக்கும். துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை நேசிப்பவன், எங்களை மன்னித்து அருள்வாயாக. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.